பேக்கிங்கில் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதில் ஒரு டவுட்டுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான். நிறைய ஸ்டிக்கர் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சிலதெல்லாம் நமக்கு வாங்க கிடைக்காது. கஸ்டமர் ரொம்ப ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி சில பிக்சர்ஸ் அனுப்புவாங்க. அதில் இருக்க ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லேமினேஷன்லாம் பண்ணுற ஷாப் இருக்கும் இல்லையா, சின்ன செராக்ஸ் கடையில் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசாக எல்லா வகையான ஃபோட்டோ பிரிண்ட் எல்லாமே எடுக்கிற ஷாப் இருக்கும். ஒன்று அங்கே கொடுக்கலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்து லோ பட்ஜெட்டில் வர மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டாப்பரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதாது, அதை கொஞ்சம் நீங்கள் கேக்கு மேலே ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பட்டர்ஃப்ளையை லைட்டாக வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது அது பறந்து வர மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கேக்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது தான். இப்போ இதில் நான் ஒரு தப்பு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேக்கோட சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இந்த பிரிண்ட் எடுத்திருந்தேன். இது எந்த இடத்துல தப்பாகும்னா, நம்ம முதல்ல பிளான் பண்ணியிருப்போம் கேக்கில் வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். A4 ஷீட்டு சைஸுக்கு தான் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த 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 பொண்ணு வந்து கையை வந்து அடி வயிற்றில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கேக்கோட டின் சைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கணும். இப்போ என்னோட கேக்கு டின் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, அதோட அகலம் வந்து 5 இன்ச்சு, அதோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு. அப்போது நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து நான் கொடுத்த கடையில் வந்து சொல்லியிருக்க வேண்டியது, இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வர்ற மாதிரி எடுக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஸோ நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களோட கேக் டின்னை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, எப்படி பண்ணணும், எந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணவும் மறக்காதீங்களே. நீங்கள் லைக் பண்ணுறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து நம்மளோட கேக் டின்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம கேக் மேலே நம்ம இந்த மாதிரி ஒட்ட வேண்டியதுதான். ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.